ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் ஒரு பாட்டி தான் பார்க்க போகிறோம். மீன் வியாபாரம் பண்ணுறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அடிக்கிற வெயிலில் அந்த மீன் க்ளீன் பண்ணுறது கூட அவங்களுக்கு உடம்புல தெம்பு இல்லை. ஆனாலும் அவங்களுக்கு வந்து 3மே பொம்பளை பசங்களாம். அந்த 3 பொம்பளை பசங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சாம். அவங்களுக்கு குழந்தெல்லாம் பிறந்து அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்களா. அந்த பாட்டி மட்டும்தான் வியாபாரம் பண்ணி அவங்களுக்குலாம் செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணுமா. இன்றைக்கி நாங்கள் மட்டன் ஷாப் போனோம். ஆனால் எதாச்சும் அந்த பாட்டி மீட் பண்ணோம். இந்த வீடியோ ஃபுல்லாக போயிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வேணாம் மீன்ட்டுண்ணா சிண்டு, நீ அதோ இருக்கல மேல ரூம், அங்கதான் பிறந்தியே. பாட்டி என்ன இருக்கு? பாட்டி பாட்டி என்ன இருக்கு? நண்டு இருக்கா? நண்டு ஆகி போச்சுமா. நண்டு இல்ல நிச்சய பாட்டி ஆகி போச்சுமா. கொடுங்க 100 ரூபாய்க்கு கொடுங்க. 100 ரூபாய்க்கா? 100 ரூபாய்க்கு வவா மீன் வரும். எங்க வச்சிருக்கீங்க? வவா காணுமா? கட்லா எடுத்து கட்லா வேணாமா? வவா இருந்தா கொடுங்க. சங்கரா எவ்வளோ பாட்டி? சங்கரா 250 ரூபாடா. 250 ரூபா போய் 230 ரூபா கொடு. வாங்கி அந்த ரேட்டு. போட்டா 230 ரூபா. இந்த கட்லா எடுத்து 300 ரூபா கொடு. போடுங்க போடுங்க. எங்க வவா மீன் காணோம்? ப்ளூக்ல சொல்லி விட்டியா? இருக்கிறத வித்து தானே ராவணா. 100 ரூபாய் கொடுங்க. இதுக்கு பாருமா கட்லா அது போடுமா. அது வருமா? ஜிலேபி வேணா? 100 ரூபாய்க்கு வருமா? வராது. அவ்வளோதான். 100 ரூபாய் வேணுமா? எடுத்து போறீங்களா? இல்லைன்னா போங்க. அவ்வளோதான். ஏதோ லாபம் இல்லைன்னா போகுது வந்த வேலை. சரி போடுங்க வெட்டுங்க. சங்கரா நல்லா இருக்குதாம்மா. இது என்ன மீன் பாட்டி? அது கட்லா தான். ரோகு இல்ல? இது ரோகு தானே? ரோகு. இது வந்து மிருகலா சூப்பராக இருக்கும். முள்ளே வராது மிருகலாவில். மீனும் நல்லா இருக்கும். டேஸ்ட்டு. இது அரியத்து கூட லோகு தான். முள்ளே இருக்கிறது வாங்கிக்கோமே. முள்ளு இருக்குமே. இது என்ன மீன்? லோகுமா? இந்த மீன் மாரி அது. அதெல்லாம் வந்து மிருகலா ஜிலேபி. முள்ளு இருக்குமா? இல்லை அதிகமா இருக்காது. குழந்தைங்க சாப்பிட்டு சாப்பிடலாமா? சங்கராவில் சங்கரா குழந்தைங்க சாப்பிட சொல்ல கட்லா சாப்பிடக்கூடாதா? வேண்டாம்மா. சின்ன கை வைக்காத. ஜிலேபிமா நீங்க கையில வச்சிருக்கீங்க. இது தெரியும் நான் ஜிலேபின்ட்டு. சாப்பிடுங்க. நல்லா இருக்குதா பாருங்க. ஆமா ஜிலேபி தான். இல்லம்மா எனக்கு பிடிக்கல ஜிலேபிலாம். வீட்டில் இருக்கிறவங்களே யாரும் சாப்பிட்டு ஜிலேபி நான் வாங்கவே மாட்டேன். எப்பயுமே இந்த ஜிலேபி நான் வாரம் 2 வாரம் இங்கே கடை வைக்கிறேன். அதனால வியாபாரம் இல்லை. வியாபாரம் இருந்தது வேற ஆயிரத்துக்கு ஆள் இல்லை. எனக்கு வியாபாரம் இந்த டைமில் ஆஞ்சு கொடுக்க ஆள் இல்லை. காலைல 8 மணிக்கே போயிடுங்களா? அன்னைக்கு போகிறதுக்கு முன்னே வேற யாரெல்லாம் இருக்காங்கண்ணா அடிப்பேன் நான். பாட்டி நீயே வச்சுக்கிறியா வியாபாரத்துக்கு? ஆனால் என்கிட்ட என்னை பார்க்கறதுக்கு நேரம் காத்து நிற்பாங்க 3 பேர். 3 பேரா? பாரு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாரு. நீ வச்சுக்க மாட்டேன்ற. பண்ணுறது தான் என்னை காத்து நிற்பாங்க. என் காயில காணுமே அப்படின்னு. நீ சீக்கிரமா வியாபாரம் பண்ணிட்டு பாங்க. மீன் போய் வறுத்து கொடுங்க. மீன்லாம் சாப்பிட்ற மாரி இல்லை. நம்பர் எடுத்து இங்கே வச்சுட்டேன். எங்க ஃபோன் நம்பர் இல்லைன்னா எப்படி? அதுதான் பார்க்குறேன். இப்போ அவர்கிட்ட சொன்னேன்ல. சின்ன அங்கே ஒரு மீன் தூக்கி போட்டான் பாரு. எத்தனை ஓடு. சின்ன சும்மா இரு சின்ன. இதில் பூங்காவனம்னு இருக்கும். பூங்காவனமா? அந்த நம்பருக்கு காசு அனுப்பணும். சரி ஓகே. சின்ன கம்னரு பாட்டி அவங்க வீட்டுக்கு கூட்டின்னு போயிட்டு வாங்க. எடுத்துட்டு வந்துட்டான். வெயிலில் உட்கார வேண்டியதானே பாட்டி? வெயில் உட்காந்துருக்கீங்க. விட மாட்டாங்களா? சரியான வெயில் ஆச்சு. வெயில் உட்காந்துக்கிறீங்க. தக்ஷா
பொண்ணு சும்மா இருன்னு சொல்கிறான் பாட்டி. பேர் சொல்லுங்க. ஆ எனக்கு தெரியலையே. சத்தமாக சொல்லிச்சினோ. தக்ஷாவா? என்ன பேர்? மாறா. பிரம்மருடைய பையன் பேர் தக்ஷா. அதான் மாறா. 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 அப்புறம் ரேசிகா, ம். ரோசிகா, ம். இதெல்லாம் பேரு. என்ன பண்ணுறதுனா எங்க கூப்பிடுறது? ரேசிகா, ரோசிகா வாயில வர மாதிரி பேர் வைக்க மாட்டாங்க. உங்க பேர பசங்க பேர் என்ன? ஒருத்தன் பேரு ஒருத்தி பேரு ரோசிகா, ரோஷிகா, ஒருத்தி பேரு ரேசிகா. ரேசிகா, ரோசிகா. போய் அம்மா. ஒருத்தன் பேர் மாறா, ஒருத்தன் பேர் கமலேஷ். எல்லாம் நல்ல பேர் தான் இருக்கு. 4 பேர். ஒருத்தருக்கு ஒரு பொண்ணுக்கு ஒரே பையன் 8வது படிக்கிறான். ஒரு பொண்ணுக்கு ஒரு பையன், ஒரு பொண்ணு. ஒரு பொண்ணுக்கு ஒரு பொண்ணு. ஓகே. எல்லாம் ஒரே வீட்டில் இருக்கீங்களா எப்படி? ஐயோ அவங்க மாமா வீட்டில் இருக்காங்கடா. நீங்க புள்ள வீட்டில் இருக்கீங்களா? புள்ளெல்லாம் இல்லைடா, 3 பொண்ணு தான். நல்லது தான், பொண்ணு தான் பெட்ரு. பொண்ணுங்கெல்லாம் அவங்கவுங்க வீட்டில் இருக்கிறாங்க. நீங்க தனியா இருக்கீங்களா? தனியாக இருக்கேன். என்ன ஒரு பாட்டி நீங்க? அவ்வளோ போய்ட்டுமா. அவலூர்பேட்டையா? அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே வந்துடுறீங்களா? நான் 23 வருஷமா அந்த ஊரில் தான் இருக்கிறேன். அப்படியா? 23 வருஷமா இந்த ஊர்லேயே தான் ஆதி பேசி இருப்பேன். இப்போதான் ஒரு 2 வருஷமா வரேன். வயசாகுதுல. ஒரு நாள் பஸ்ல போயிடுவீங்களா வீட்டுக்கு? ஆமாம். அடிக்கிறாங்களா வீட்டில்? 2 மீன் எக்ஸ்ட்ரா கூட கொடுத்துரு, எடுத்து வாங்கிக்குவோம். அது முக்கியம். இப்போலாம் எங்கே பாட்டி யாரும் கட் பண்ண தெரில வீட்டில். அதுக்கேற்ற மாதிரி இதுவும் இருக்காது. நான் வீட்டில் கத்தி தான் வச்சுருப்போம். யார் வச்சுக்கிறாங்க? யாரும் அருவாமனை வச்சுல. காய் வச்சுறாங்கல்ல. இருக்குது. அது வீடு செட்டாக நம்ம சொந்த வீடு நல்லா வாடகை இதுமாரி இருந்தால் ஃப்ரீயாக க்ளீன் பண்ணலாம். நான் போய் இருந்துட்டு அது வீடு ஃபுல்லாக இதாகிடும். இதோ ஒருத்தன் நார் அடிச்சிட்டான் எங்களை எல்லாரையும். வீடு ஃபுல்லாக நார் அடிச்சிடுவோம் பாட்டி. என்னதான் பண்ண? வீடா சின்ன பாட்டி ஏதாவது கூட்டிட்டு போனா அங்கேயே பேர பசங்க இருக்காங்கன்றாங்க. அவன் ஃபுல்லா மேலெல்லாம் பூசிட்டானா. என்னால முடியல. நானும் யாரோ கேட்டு நிக்கிறேன். இந்த பையனை லீஸ் கூட்டுலான்னு வித்துட்டாதான் பிரச்சனை. எங்கேயாச்சும் லீஸ் கூட்டுலாம். ஒரு 5 வருஷம் 10 வருஷம் வளர்த்து மட்டும் கொடுத்துட்டோம். அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் பார்த்தா யாரும் வாங்க மாட்டாங்க. இவன் பண்ற வேலைக்கு. வீடா அவன் பண்ற வேலைக்கு இல்ல. ஒரு நாளைக்கு பார்க்கலன்னா அப்பா வேணுன்றாங்க. ஒரு நாளைக்கு அம்மா இல்லைன்னா அம்மா இல்லைன்றாங்க. 1 மணி நேரம் இருக்க மாட்டான். அப்புறம் எப்படி நீ? நான் விட்டுட்டு தான் வந்தேன். வீட்டில் கத்துறான்னு சொல்லிட்டு சரி கூட்டின்னு வந்துட்டேன். சின்ன வெயிடா சொல்றதுக்கு நல்லா தான் இருக்கும். எடுத்துப்பா பண்ணி ஒரு மீன் எடுத்து கிளம்பா. தம்பி அந்த மீன் கெட்டு நொந்து போயிரு. வெயிடா வச்சிடா. யார்கிட்ட வாங்கிட்டு வந்த சாப்பிடுவே இல்லை. நீ பொண்ணுடா. நீ இந்த மாதிரிலாம் மீன் வச்சு விளையாடுன்னு வச்சுக்கோ. மீன் கெட்டு போயிடும். கல் குத்திச்சா அப்புறம் பாட்டிக்கிட்ட மீன் வாங்கணும். நல்லா வெளில சொல்லுவோம். பாட்டி அழகாக க்ளீன் பண்ணுவாங்க. வீடா வீடா வாரம் வாரம் வர மாரினா கூட்டுக்கலாம். பாட்டி ஃபோன் பிஸியாக இருக்கான். அவசரத்துக்கு சரி வேற கால் வருதுன்னா அட்டன் பண்ணி பண்றது இல்லையா? யார் உங்கள் பொண்ணா? இந்த பாட்டி எடுத்துட்டாங்க பாரு. பேசுங்க. காசு வந்துச்சா கேளுங்க. 470 ரூபா வந்துருச்சா கேளுங்க. ஹலோ 470 ரூபா வந்துதா பாரு. 470 ரூபா உன் ஃபோனுக்கு வந்துதா பாரு. ஃபோனு வேற யாருக்குன்னா வந்ததுன்னா அம்மா வியாபாரத்துக்கு போயிட்டு எடுக்கணும்னு எடுங்கம்மா. வந்துச்சு. சரி வச்சம்மா. என்ன 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 வரியா? கூட்டு போகலாம். காலையே கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். எக்ஸ்ட்ரா ஒரு மீன் எல்லாம் போடுறீங்க. அந்த பக்கத்தில் 100 கிராமு 10 கிராமு அதுக்கும் வெயிட் போடுறாங்க. நான் கூட காலையில் அப்படிதான் பண்ணுவேன்.
காலைல வியாபாரம்ல போகும்போது ஏதாச்சும் தள்ளிடலாம் அப்படின்ட்டு அப்படியே போது யாருமே அப்படிதான் எல்லாம் டைம் ஆயிடுச்சுண்ணா. நெக்ஸ்ட் ஆயிடுச்சு. என்னடா பண்ண போகிறான் ஏமா சரி இன்னொரு நாளைக்கு அந்த ஆயிரம் பொண்ணா வாங்கிடலாம் அப்படின்னு வரும் இல்லை ஜனா ஆமாம் ஆமாம். அப்படின்னு போட்டு வேண்டியதுதான். பாட்டி உன் ஃபோன் எடுத்து பத்திரமா வைக்க சொல்கிறான், வெளியில் வச்சிட்டிங்களாம். நான் அந்த எடுத்து வைக்கிறேன்டா. ஏன் குடிக்கெல்லாம் தண்ணி எடுத்துன்னு வந்து வச்சுக்கலையா நீங்கள்? இங்கே என்ன நான் வந்தது ராத்திரி 1 மணிக்குடா. அப்படியா? தண்ணி வேணுமா? வாங்கி விட்டா? இல்லை இல்லைதோ இங்கே வாங்கி குடிச்சிக்கலாம். இங்கே கடை இருக்கு இன்னைக்கு இல்லைம்மா. சரி இந்த வெயில் உட்காந்துருக்கீங்க. இப்போதான் ஏந்து போய் ம் டீ ம் பிஸ்கெட் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டேன்னு இன்னைக்கு ம். ரொம்ப நேரம் ஆகி போச்சு. டிஃபன் சாப்பிடலையா? இங்கே எங்கம்மா இருக்குது அதெல்லாம் ம். இந்த பொருளை வச்சுட்டு நான் எங்கே போய் வாங்கி வரதெல்லாம் நாய் வந்து சாப்பிடுவோம். நாய் சாப்பிட்றோம்ல. கூட்டிட்டு வரணும் பாட்டி. நீ வயசான காலத்தில் இல்லைப்பா பொண்ணுங்க தான். நல்லா சின்ன சின்ன பசங்களா இருக்காங்கப்பா. டேய் வா பின்னிடுவாடி. ஒருத்தி 2 வயசு, ம் ஒருத்தி 7 மாதம், ஒருத்தன் 3 மாதம், ம். ஒருத்தன் தான் கஷ்டம்தான் அப்போ. படிக்கிறான். லேட்டாக நானே லேட்டாக பசங்க கற்றுங்க. அதான் அதான். சிண்டு வாங்கிக்கோ. ம் போலாமா? இன்னொரு நாளைக்கு ஆகிட்டு வந்து மீன் வாங்க. பாய் சொல்லிட்டு வச்சுனோ. பாய் பாய் பாய். பாட்டி பாய் பாய். பைக்கில் போகணுமா அவரு? சாமி ம் வரேன் பாட்டி. இருடா இருடா இருடா. பாட்டி பாரு சின்னம்மாக்காக ஒரு மீன் கொடுக்குறாங்க பாட்டி. போயிட்டு வா சாமி. சரி வரேன் பாட்டி. செம்ம பசி. நானும் மம்மி சாமி வேலை கட்டுறோம். மணி 4 மணி ஆயிடுச்சுங்க. பசி தாங்க முடியல. நானும் என் பிள்ளைய போய் இப்படி தான் சாப்பிட்டேன். ஒரே தட்டு நான் ஊட்டி விட்டுருவேன் சிண்டுக்கு. இன்னைக்கு அவரே சாப்பிட்டுக்கிறேன்ட்டாரு. ஃபிஷ்ஷு இந்த ஃபிஷ் குழம்பு